அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக நாமும் இறை நேசராகுவோம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இந்த இறை நேசர்கள் என்று சொல்லக்கூடியது ஏதோ அதற்கென்று தனி பிரிவுகள் இருக்கிறார்கள், தனி குரூப்புகள் இருக்கிறார்கள், அவர்கள்தான் இறைநேசர்கள். இறைநேசர்கள் என்றால் கூட நம்முடைய மக்களுக்கு அதிகமாக தெரியாது. அவுலியா அப்படின்னா தான் அதிகமாக தெரியும் என்று அப்படியே பழக்கப்பட்டவர்கள். அப்ப அவுலியாக்கள் என்று தனி கூட்டம் இருக்குது. ஊருக்கு ஒரு ஆள் இருப்பாரு, மாவட்டத்துக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு ஆள் இருப்பாரு, ஒரு மாநிலத்திற்கு ஒரு தலைமை பீடம் இருக்கு, உலகத்திற்கு ஒரு தலைவர், இப்படியான ஒரு கற்பனைகளை நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அப்படித்தான் நம்பிக்கொண்டும் இருக்கிறார்கள், அப்படித்தான் அவர்கள் நம்பி வைத்திருக்கிறார்கள். உலகத்திற்கு ஒரு அவுலியா இருக்கிறாரு, அவர் தான் அவுலியா பட்டத்தை கொடுக்க வேண்டும். யாரை ஒருவர் அல்லாஹ்வுடைய நேசராக ஆக்குவதாக இருந்தாலும் அவர் தான் அந்த பட்டத்தை கொடுக்க வேண்டும் அப்படியெல்லாம் நம்புறாங்க, அப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படியாக நம்மளுடைய மக்களுடைய சிந்தனைகள் இருக்கிறது. ஊருக்கு ஒரு ஆள் தான் இறைநேசர், அவுலியா, மற்றவர்கள்லாம் என்னது அவுலியாக்கள் கிடையாது அப்படின்னு என்ன செய்றாங்க. அவுலியாக்கள் இல்லைன்னா என்ன அர்த்தம்ங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். ஆனா இப்படியான நம்பிக்கை பரவலாக இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்கிறது, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் ஒருத்தர் நம்புறாங்க. இப்ப வலி அவுலியா அப்படின்னு சொல்வதெல்லாம் எதன் அடிப்படையில் சொல்கிறார்கள் என்றால், இப்ப வலின்ற நேசன் அர்த்தம், அவுலியா அப்படின்ற நேசர்கள் அர்த்தம். எதனுடைய நேசன் நேசர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நேசன் நேசர்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் போகப்படுது, சொல்லப்படுது. அப்ப அல்லாண்டு வந்துட்டு அங்க இஸ்லாம் வந்துடும். இஸ்லாத்தின் அடிப்படையில் இதை பேசப்படுறதுனால இஸ்லாத்துல அவுலியாக்கள் என்றால் யார், வலிமார்கள் என்றால் யார் அப்படின்னு விளங்கி கொள்ளணும். ஏன்னா அதுக்கென்று ஒரு கூட்டத்துக்கு நம்ம சர்டிபிகேட் கொடுக்குறோம். நம்ம சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் இருக்கிறார். அவரா சர்டிபிகேட்டை காட்டல நமக்கு, நம்ம தான் அவருக்கு என்ன செய்யறோம், நீங்கெல்லாம் அவுலியாக்கள், நீங்கெல்லாம் வலிமார்கள், நீங்கெல்லாம் இறைநேசர் அப்படின்னு நம்ம தான் சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். அப்படியான ஒரு சர்டிபிகேட் நம்ம கொடுக்கலாமா, கொடுக்க முடியுமா, யாருக்காவது முடியுமா என்பதையும் நம்ம என்ன செய்யணும், சேர்த்து பார்க்கணும். அப்ப இது போக இதுல முக்கியமான விஷயம், இஸ்லாம் இது சம்பந்தமா என்ன சொல்லுது அப்படின்னா,
ஒவ்வொருத்தரும் இறை நேசராக மாற வேண்டும். ஒவ்வொருத்தரும் இறைவனை நேசிக்கக்கூடிய, இறைவனை பின்பற்றக்கூடிய, இறைவனுடைய சொல் செயலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய, தூதருடைய வழியை பின்பற்றி வாழக்கூடியவராக ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும். முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, அனைவரும். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு மதம், மார்க்கம் கிடையாது. குர்ஆன் என்பது முஸ்லிம்களுடைய வேதம் மட்டும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமுக்கான தூதர் மட்டும் கிடையாது. இது எல்லாமே அகில உலகத்திற்குமானது. இறைவன் என்பவன் அகில உலகத்திற்குமான ரட்சகன், முஸ்லிம்களுடைய ரட்சகன் கிடையாது, முஸ்லிம்களுடைய இறைவன் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகில உலகத்தையும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அப்ப அல்லாஹ் என்பவன் அகில உலகத்திற்கும் சொந்தக்காரன். அதே மாதிரி வேதத்தை பத்தி சொல்லும் போது ஹுதன் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இது மனிதகுலம் முழுமைக்கும் நேர்வழி காட்டக்கூடியது, நன்மை தீமையை பிரித்து காட்டக்கூடியது அப்படின்னு எல்லாம் சொல்றான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் உம்மை அருளாக தூதராக நம்ம அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லி, அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது உலக அளவுல உள்ள மார்க்கம், உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு மார்க்கம். அனைவருமே இறைவனை ஏற்று இறைவனுடைய நேசர்களாக மாற வேண்டும் அப்படிங்கிறதா இந்த மார்க்கம் சொல்லக்கூடியது. ஆனா மனிதர்கள் ரெண்டு பேரை நேசிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, ரெண்டு நேசர்களாக மாறிடுறாங்க. ஒன்னு அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டம், இன்னொன்னு சைத்தானை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம். ரெண்டே கூட்டம் தான் உலகத்துல. சைத்தான் என்ற தீய சக்திகள், அல்லாஹ் அல்லாதவர்கள், அல்லாஹ் அல்லாதவற்றை நேசிக்கிறது, அல்லாஹ் அல்லாதவற்றை விரும்புகிறது, அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குறது, இதெல்லாம் சைத்தானுடைய நேசர்கள் என்ற பட்டியலில் இஸ்லாம் கொண்டு வருகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்றால் அவர்கள் தனி பிரிவு கிடையாது, அனைத்து மக்களும். இறைவனை ஏற்றுக்கொண்டு இறை தூதனுடைய வழியில் வாழக்கூடியவர்கள், இறைவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள், குர்ஆனுடைய போதனையை ஏற்று நடக்கக்கூடியவர்கள், தூதனுடைய வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் அனைவரும் இறைநேசர்கள். அப்ப இதுல எங்க ஒரு தனி ஊருக்கு ஒரு ஆளுண்டா ரெண்டே கூட்டம் தானே. ஒன்னு அவுலியாவுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நேசர்கள், இன்னொன்னு அவுலியாவு சைத்தான், சைத்தானுடைய நேசர்கள். அப்ப ஒரு ஊருக்கு ஒரு ஆள் தான் அவுலியா அல்லாஹ்வுடைய நேசர் என்றால், அப்ப மற்றவர்கள் மூமின் இல்லையா, முஸ்லீம் இல்லையா, அல்லாஹ்வை நேசிக்கவில்லையா, இவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர் இல்லையா? ஆனா நமக்கு யாருன்னு தெரியாது, அது வேற விஷயம். ஆனா நம்ம எப்படி நம்பணும்? நான் அல்லாஹ்வுடைய நேசன், நான் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவன், நான் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவன். அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ்வை விரும்புவது என்பதுதான் ஒரு மூமினுடைய ஈமானுடைய அடிப்படை. அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான என்பது இரண்டாவது. நாம முதலில் அல்லாஹ்வை நேசித்தாலே அல்லாஹ்வுடைய நேசர். அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தூதருடைய வழிமுறையை பின்பற்றி வாழ முடிவெடுத்து விட்டாலே நாம அல்லாஹ்வுடைய நேசர். அப்படி நம்ம அல்லாஹ்வுடைய நேசர் ஆகிவிட்டா அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். இது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், நாம அல்லாஹ்வை நேசிக்கிறது உண்மையாக இருந்தால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்வை நேசிக்கிறது உண்மையாக இருந்தால், நாம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தரணும், நம்ம பாவத்தை மன்னிக்க வேண்டும், நம்மளுக்கு ரிஸ்க் அளிக்க வேண்டும், கருணை காட்ட வேண்டும் என்பதில் நீங்கள் உடன்பாடு உடையவராக உறுதியானவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். வ யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறது உண்மையாக இருந்தால் என்னை பின்பற்றணும், என்னை பின்பற்றுவது சரியாக இருந்தால் அல்லாஹ் உங்களை நிச்சயமாக நேசிப்பான் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்தை நம்ம பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய நேசர்களாக நம்ம ஆக வேண்டும் என்றால் முதலில் அல்லாஹ்வை நாம நேசிக்க வேண்டும், அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். இப்ப அல்லாஹ்வை நேசிக்கிறதுனா என்ன? அல்லாஹ் இருக்கிறான்னு நம்புற ஒரு பக்கம், அதுபோக அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று செயல்படுவது. இப்ப நான் ஒரு தாயை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், ஆனா தாயை சொல்லக்கூடிய எதையும் கேட்க மாட்டேங்கிறான். அட ஒரு கடையில் போய் மாத்திரை வாங்கிட்டு வர, போமா வேலையை பார்த்துக்கிட்ட அப்படின்றான். அட தாகமா இருக்கடா, உன் தண்ணி எழுத்தாடா, போமா வேலையை பார்த்துக்கிட்டு தானே உனக்கு வேலை, பொழுதுனேக்கும் போட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கிறிய இப்படின்னு சொல்லிடுறான். எந்த ஒண்ணு தாய் சொன்னாலும் தாயினுடைய சொல்ல கேட்க மாட்டேங்கிறான். மீறான். அட தொழுவ போற, போவ வேலையை பார்த்துட்டு ஊர்ல உள்ள அப்படி பேர் தொழுவா செய்யறான், நான் என்னத்துக்கு போய் தொழுவணும் இப்படி எல்லாத்துக்கு. ஆனா வெளியில என்ன சொல்றான்? நான் என் தாயை நேசிக்கிறேன். இது நேசமா? நேசமா வேசமா? நேசம் கிடையாது, இது வேசம். இது அப்ப அல்லாஹ்வை நேசிக்கிறது உண்மையாக இருந்தால் தாய் என்று ஏற்றுக்கொள்வது பிரச்சனை இல்லை, தாய் தான் அது. ஆனா தாயை நேசிக்கிறது உண்மையாக இருந்தால் தாய்க்கு கட்டுப்படணும், தாய்க்கு உபகாரம் செய்ய வேண்டும், தாயினுடைய சொல்லை ஏற்று நடக்க வேண்டும் நல்ல விஷயங்கள்ல. ஆனா இறைவன் கெட்டது சொல்ல மாட்டான். இறைவனுடைய விஷயத்தில் அனைத்தையும் ஏற்று நடக்க வேண்டும், நம்மளால் இயன்ற அளவுக்கு, சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு.
அல்லாஹ் ஹலாலானதை நம்ம எடுத்து நடக்க வேண்டும், ஹராம் என்று தடுத்ததை விட்டு விலகி இருக்க வேண்டும். அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று செயல்பட்டால் தான் நாம அல்லாஹ்வை நேசிக்கிறோம். நம்புறது முக்கியம் கிடையாது. நம்புறது மக்கா காஃபிர்கள் அல்லாஹ்வை நம்பினா, ஆனா நம்ப வேண்டிய விதத்தில் நம்பல. அல்லாஹ் ஒருவன் என்று மக்காவில் வாழ்ந்த காஃபிர்களும் நம்பினார்கள். இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அல்லாஹ் அப்படின்னு நம்பினார்கள். அதனால ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருடைய பெயர் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை என்பது. அல்லாஹ் நம்பாட்டா அல்லாஹ்வுடைய அடிமை வைப்பானா? வைக்க மாட்டான். பிஸ்மிக் அல்லாஹும்ம அப்படின்னு அவன் சொன்னான். அவங்க அல்லாஹ்வுடைய பேரால் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க? மக்காவில் வாழ்ந்தவர்கள் சொன்னார்கள். கௌபத்துல்லாவை இறைவனுடைய ஆலயம் என்று சொன்னார்கள். அபாபில் அதாவது இந்த அப்ரஹா என்ற மன்னன் வரக்கூடிய நேரத்தில், இடிக்க வரக்கூடிய நேரத்தில், யானைப்படையோட வரக்கூடிய நேரத்தில் இதனுடைய இறைவன் அதை பார்த்துக்கிறான் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அல்லாஹ் அவன் ஏற்றுக்கொண்டிருந்தான். இதை குர்ஆனும் சொல்லுகிறது. மன் ஹலக்க ஸமாவாதி வல் அர்ள், வானம் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் ஸயகூலுன லில்லாஹ், அல்லாஹ் தான் படைத்தான் அப்படின்னு சொல்வார்கள். மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மான், வானத்திலிருந்து மலையை இறக்குவது யார் என்று கேட்டால் அல்லாஹ் அப்படின்னு யார் சொன்னது? மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள் சொன்னார்கள். அதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்னு ஒருத்தனை நம்புறது முக்கியம் கிடையாது, அவன் ஒரே ஒருத்தன் தான் என்று நம்ப வேண்டும், அவனுடைய கட்டளையை ஏற்று செயல்பட வேண்டும். அப்பதான் நம்ம உண்மையிலே நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம்னு அர்த்தம். இப்படி நம்ம நேசித்தமையானால் அடுத்ததாக என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களை மட்டும் பின்பற்ற வேண்டும். அவருடைய சொல் செயல் அங்கீகாரம், இது ஹதீஸ் என்று சொல்கிறோம். அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை யார் அமைத்துக் கொள்கிறார்களோ அப்ப அல்லாஹ் அவர்களை தன்னால நேசிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்? நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களானால் ஃபத்தபிஊனி என்று அல்லாஹ் சொல்றான். நபி நீங்கள் சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள். வ யௌபிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அதோட உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான். பாவத்தை மன்னிச்சிட்டா என்ன? சொர்க்கம் தான். அப்ப நம்ம இறைவன் நம்மளை நேசிப்பதாக இருந்தால் முதலில் நாம இறைவனை நேசிக்க வேண்டும், தூதரை பின்பற்ற வேண்டும். அப்ப அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். இது ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய விஷயம். இதுக்கண்டு தனி கேட்டகரி கிடையாது, தனி கூட்டங்கள் கிடையாது, இதுக்கண்டு தனி பட்டங்கள் கிடையாது. இவர் ஆளு தான் பட்டம் கொடுக்கணும், வலி என்றால் இவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும், அவன் புரடியில் ஏறி மிதிக்கணும், அப்பதான் அவர் வலி என்ற பட்டத்தை பெற முடியும். யாருடைய பிறடியில் அவருடைய கால் படுகிறதோ, அவருடைய பாதம் யாருடைய புரடிக்கு கீழே இருக்கிறதோ அவர் தான் வலி. அவர் வலி இல்லை என்று சொன்னால் வலி இல்லை, இப்படி ஒரு கூட நம்பிக்கை எடுத்துறாங்க. ஆனா அவரே வலியா என்பது இப்ப தெரியும், மறுமையில தான் தெரியும். சரி, நாம ஒரு ஆளை நம்ம அவுலியாவாக வேண்டும், இறைநேசராக வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். நாம இன்னொருத்தரை இறைநேசர் சொல்ல முடியுமா? இவர் அல்லாஹ்வுடைய நேசர் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த அதிகாரம் நமக்கு இருக்குதா? நமக்கு இருக்குதா என்பதை விட ரசூலுல்லாஹ்க்கு இருக்குதான்னு பார்க்கணுமா இல்லையா? ஒருவரை இறைநேசர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக சொல்ல முடியுமா? அப்படி அவர்கள் சொன்ன விஷயங்கள்ல எல்லா விஷயங்களும் சரியா நடந்துச்சா? மனிதன் என்ற அடிப்படையில் நம்பின விஷயங்கள் எத்தனையோ தவறாக போயிருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சுயமாக ஒருவரை நல்லடியார் என்று சொல்ல முடியாது, இறைநேசர் என்று சொல்ல முடியாது. வஹீயினுடைய தொடர்பின் ஊடாகவே தவிர அவர்களும் சொல்ல முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்ன செய்றான்? ரசூலுல்லாஹ் வஹீயின் அடிப்படையில் பேசுவார்கள் சொல்றான். அப்ப வஹீயின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அது மார்க்கமாக இருக்குமே ஒழிய, அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்குமே ஒழிய, சாதாரண ரசூலுல்லாஹ் முஹம்மது என்ற அடிப்படையில் சில விஷயங்களை சொன்னா அது சரியா இருக்குமா? சரியா இருந்ததா? அவர்களுக்கு ஒரு ஆளை நல்லவர்னு சொல்ல முடியுமா? முஸ்லிம் என்று சொல்ல முடியுமா? ஈமான் கொண்டவர் என்று சொல்ல முடியுமா? சொர்க்கவாசி என்று சொல்ல முடியுமா? முடியாது. சொன்னதுல நிறைய விஷயங்கள் தவறாகவும் போயிருக்கிறது. ஒரு கூட்டத்தார் வர்றாங்க, 10 பேருக்கு நெருக்கமான ஒரு கூட்டம் வர்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோங்கிற பேர்ல ஏற்றுக்கொள்றாங்க. அவங்களுக்கு என்ன செய்யுது? அந்த ஒரு ஒவ்வாமை நோய் ஏற்படுது, அலர்ஜி மாதிரி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஒட்டக துளிமிடத்துல அதனுடைய பாலையும் சிறுநீரையும் குடிச்சிட்டு அங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. போய் குடிக்கிறாங்க, நோய் குணமாயிருச்சு. குணமானவன் என்ன செய்யறாங்க? அங்க இருக்கக்கூடிய மெய்காப்பாளர்களை கொன்று விட்டு இருக்கிற ஒட்டகத்தையும் திருடி விட்டு ஓடிட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது இது. அப்ப இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லப்படும், இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க. உடனடியாக அவனை பிடித்து கொண்டு வாருங்க சொன்ன உடனே லுஹர் தொழுகைக்கு முன்னாடியே கொண்டு வந்துடுறாங்க. ஆளை கொண்டு வந்தவன அவங்களுக்கு கடுமையான கண்ணெல்லாம் ஓண்டி அங்க கொலை பண்ணிருக்காங்க. மார்கை வெட்டி என்ன செய்யறாங்க? ஹர்ரா என்ற ஒரு பகுதியில் தூக்கி வீச சொல்லிடுறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முதல்ல தெரிஞ்சுச்சா? நம்பித்தானே போக சொல்றாங்க. அங்க போய் இருந்துக்கிறங்க, அங்க போய் இருந்துகிட்டு என்ன செய்யுங்க, பால் எல்லாத்தையும் குடிச்சுக்கிட்டு இருங்க, உன்னோயெல்லாம் குணமா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. கொலை பண்ணிடுறாங்கன்னு தெரியாது, கொலை பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு தெரியாது. தெரிஞ்ச ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கூட்டம் வர்றாங்க. நாங்களாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், எங்களுக்கு சரியான முறையில் பிரச்சாரம் பண்ண தெரியாது, பயான் பண்ண தெரியாது, சத்தியத்தை சொல்ல தெரியாது,
எங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தாரை அனுப்புங்க, உங்களை இருக்கக்கூடிய நல்ல மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய அப்படி ஒரு கூட்டத்தை எங்களுக்கு அனுப்புங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சை நம்புறாங்க. நம்பி இஸ்லாத்துக்கு ரசூலுல்லாஹ் ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தாலும் மகிழ்ச்சி அடைவாங்க. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதற்காக அல்லாஹ்வை புகழ்வார்கள். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றாங்க, அவர்கள் வரவில்லை என்பதற்காக நீங்கள் உங்களையே மாய்த்துக் கொள்வீர்கள் போலயே, அப்படி எல்லாம் அல்லாஹ் கண்டிக்கிறான். அவங்க வரலைன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க, ஒரு ஆள் வந்ததால சந்தோஷப்படுவாங்க. அப்ப ஒரு கூட்டமே இஸ்லாத்துக்கு வந்திருக்குது, இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுவதற்காக என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. அப்ப புறக்கி எடுக்கப்பட்ட 70 நபி தோழர்கள், குர்ஆனை நன்கு மனனம் செய்த, குர்ஆனை தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டு வரக்கூடிய, கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குர்ஆக்கள் என்று சொல்லக்கூடிய காரிகள் 70 தோழர்களை ரசூலுல்லாஹ் அவங்களோட அனுப்புறாங்க. கூட்டிட்டு போனவங்க இந்த தக்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே வச்சு என்ன செய்யறாங்க, 70 பேரையும் காலி பண்ணிடுறாங்க, கொன்றுறாங்க. இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ்க்கு வருது, வஹீயின் மூலமாக வருது. ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலைப்படுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. அதற்காகத்தான் 1 மாத காலம் அவர்களுக்கு எதிராக சபித்து, அந்த கூட்டத்தாரை சபித்து குனூத் ஓதினார்கள். ஃபிர்ருல் மௌனா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வச்சு 70 சஹாபாக்களையும் கொன்றுறாங்க. கொண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தாரை எல்லாம் நாசமாக்குவாயாக, அவர்களை கடுமையாக உன்னுடைய பிடியை அவர்கள் மீது இருக்குவாயாக, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்து பஞ்சத்தை போல அவர்களுக்கு பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக என்றெல்லாம் 5 வேளை தொழுகையிலையும் 1 மாத காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். என்றால் ரசூலுல்லாஹ்க்கு என்னது தெரியல, வந்தவங்க சொல்றதை நம்புறாங்க. அப்ப இதை நம்ம பார்க்க, ஒரு ஆளை உள்ளத்துல உள்ளதை அறிய முடியுமா? முடியாது. சரி, நபி தோழர்களுக்கு அறிய முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கே முடியாது, யாருக்கு முடியாதானே. பட் இருந்தாலும் 2 சஹாபியுடைய சம்பவம் வருகிறது. ஹாலித் இப்னு வலீத் அல்லாஹ்வுடைய போர்வாள் என்று ஸலாஹித்து சொல்லப்பட்டவர், அவர்கள் களத்தில் இறங்கி விட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு என்ற ஒரு வெற்றியை கொடுத்தான். அப்படி ஒரு மா வீரராக இருந்த ஹாலித் இப்னு வலீத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் என்ன செய்யறாங்க, ஒரு போர்க்களத்தில் போறாங்க, வெற்றி கொண்டுறாங்க. 2 பேரும் சரணடைஞ்சிடறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், சபானா நான் உங்களோட வந்துட்டோம், உங்க மார்க்கத்துக்கு வந்துட்டோம்னு சொல்றாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, ஆஹா நம்ம வாளுக்கு பயந்துல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஆளை காலி பண்ணிடுறாரு. இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ்க்கு வருது, இந்த மாதிரி ஹாலித் இப்னு வலீத் இந்த மாதிரி நடந்து கொண்டார் அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை திரும்ப 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 சொல்றாங்க. ஹாலிதா, அவருடைய உள்ளத்தை நீ பிளந்து பார்த்தாயா? அவர்கள் எதற்காக இஸ்லாத்துக்கு வந்தார்களா வரலையா என்பதை நீ உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நான் இப்போதுதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்க கூடாதா என்று நான் என்னும் அளவுக்கு தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருந்தாலுங்கிறாங்க. அப்ப அவர் நிஜமாவே இஸ்லாத்துக்கு வந்தாரா, உண்மை பொய்க்கு வந்தாரான்னு சொல்லிட்டு ஒரு நபி தோழர், அல்லாஹ்வுடைய போர் வாழ் என்று நபிகளாரால் பெயர் சூட்டப்பட்ட, ஸலாஹித்து சொல்லப்பட்ட ஒரு நபி தோழருக்கு தெரியவில்லை. அதே மாதிரி உசாமா, ரசூலுல்லாஹ்வுடைய ரொம்ப ஒரு அன்புக்கு பாத்திரமானவர், ரசூலுல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடியவர். ரசூலுல்லாஹ் எப்படி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பேர குழந்தைகளாக ரசூலுல்லாஹ் அரவணைத்தார்களோ, அது மாதிரி உசாமா, ஸைத் பின் உசாமா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நபி தோழரையும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அரவணைத்தார்கள். ஒரு காலத்துல அவருடைய வாப்பா ஸைத வளர்ப்பு மானா வச்சிருந்தாங்க, தடை செய்யப்பட்டு விட்டது, வளர்ப்பு மகன் இஸ்லாத்துல இல்ல அப்படின்ட்டு. ஆனால் அந்த பாசத்தின் அடிப்படையில் உசாமா மேல அதிகமாக அன்பு வைத்திருந்தார்கள். அவர் இதே மாதிரி தான் ஒரு போருக்கு போயிட்டு ஒரு ஆளை காலி பண்ணிடுறாரு. அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் இதைத்தான் கேட்கிறாங்க, அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா? அப்ப உள்ளத்துல என்ன இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அப்ப இப்படி இருக்கக்கூடிய இடத்துல இவர் அவுலியா, இவர் அல்லாஹ் நேசிக்கிறான், இவர் சொர்க்கவாசி, இவர் கேட்ட அல்லாஹ் கொடுத்துருவான் என்று நம்ம சொல்றோமே, இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நம்ம கையில் எடுக்கிறது இல்லையா? ஏங்க, உங்க மகனுக்கு உன் மகனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கறான், 1000 பேர்ல நீ விசாரிக்கிறீல, உனக்கு அவன் நல்லவனான்னு தெரியல, நீ பார்த்த உடனே அவன் நல்லவன் உனக்கு சொல்ல தெரியல, அவன் நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துல போய் கேட்கறது, இவனுக்கு யாரெல்லாம் சண்டையா இருப்பாங்களோ அவன் குடும்பத்துல போய் கேட்கறது, ஏன்னா அப்பதான் உண்மையை சொல்லுவாங்க. அப்ப அதை வச்சு இவங்கள கணிக்கிறது, ஊர்ல கேட்கறது, பலகண்ட கேட்கறது. உன் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு, அது உன் மகனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போய் இந்த பொண்ணு நல்லவளா இந்த மாப்பிள்ளை நல்லவனா என்பதை உனக்கு கண்டுபிடிக்க இயலல. அது 1500 பேர்கிட்ட போய் விசாரிக்கிற. ஆனா ஒரு ஆளா நீ அல்லாஹ் இவரை நேசிக்கிறான் அழகா சர்டிபிகேட் கொடுக்குறீங்க, அல்லாஹ்வுடைய நேசரிவர் அப்படின்னு நீங்க சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு, அவுலியா பட்டங்கள் தரம் தாழ்ந்து போயிருச்சு. அவுலியான்னு யாருக்காவது முதல்ல வெளியில சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் என்றால் என்ன சொல்ல முடியும்? அல்லாஹ் யாரை நேசர்கள் சொல்லி இருக்கிறானோ அவர்களை நம்ம சொல்லலாம். ஏன், படைச்சவனை விரும்பிட்டாண்டா அவர் நமக்கு என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் வஹீயின் மூலமாக யாரை சொர்க்கவாசிகள் நல்லடியார்கள் என்று சொல்லிவிட்டார்களோ அவர்கள் நம்ம சொல்லலாம். ஏன், அது வஹீயில உள்ளது. எவன் நேசராக தேர்ந்தெடுத்துக் கொள்வானோ அவன் மூலமாக அறிவிக்கப்பட்டு சொன்னார்கள். அவர்கள் ஓகே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்,
உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர், அலி ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர், பையத்து ரில்வானில் கலந்து கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர், சொல்லலாம் பத்ர் போரில் கலந்து கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள். இதை நம்ம சொல்லலாமே ஒழிய அனைவருக்கும் சொல்ல முடியுமா? அந்த சர்டிபிகேட் நம்ம கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது என்பதற்கு இன்னும் ஒரு அழுத்தமான ஒரு சம்பவம். மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு ஒரு சஹாபி மதீனாவுக்கு வர்றார். யாரு? உஸ்மான் பின் மல்ஊன் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அப்ப அவங்கள உம்முல் ஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி, அவங்க ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகள் என்ன செய்றாங்க, இணைத்து இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர்கள் வந்தவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, மதீனாவாசி, அதனாலதான் அவங்களுக்கு அன்சார் என்று பேர். அன்சார்னா உதவியாளர்கள், முஹாஜிர் துறந்து வந்தவர்களுக்கு உதவி செய்தவர்கள், ஹிஜ்ரத் நுஸ்ரத். அப்ப உதவி செய்த அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, உதவியா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, உஸ்மான் பின் மல்ஊன் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, மரண படுக்கையில் இருக்கிறாங்க, மரணிச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ் சபையில் இருக்கிறாங்க, சபைக்கு வந்துடுறாங்க. உஸ்மான் பின் மல்ஊன் அவர்களை ரசூலுல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு சஹாபி. அவர்களும் ரசூலுல்லாஹ்வை என்ன செஞ்சாங்க, விரும்பக்கூடிய ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் அந்த நேரத்துக்கு வந்துடுறாங்க. வந்தா ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய நேரத்தில் மௌத்தா போயிடுறாங்க. அப்ப அந்த உம்முல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபிய பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கண்ணியப்படுத்தி விட்டான்? அவங்க எதை அடிப்படையில் சொல்றாங்க? அவருடைய ஒழுக்கம், பர்ஃபெக்ட், வழக்க வழிபாடுகள், இபாதத்துகள், நேர்மை, கொடுக்கல் வாங்க எல்லா விஷயங்களையும் பார்த்து சொல்றாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சஹாபிய பெண்மணி ரசூலுல்லாஹ் சபையில இருக்கிறாங்க, உஸ்மான் பின் மல்ஊன் இந்த சஹாபி மௌத்தா போயிட்டாங்க. அப்ப சொல்றாங்க, அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு அது ஜீரணிக்க முடியல. என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு உடனே கேட்கிற உம்முல் ஆலாவே, அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று உமக்கு எப்படி தெரியும்? அப்ப அவங்க கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் நோக்கி அவங்க கேட்கிறாங்க, உம்முல் ஆலா கேட்கிறாங்க, அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தவில்லை என்றால் இவர் யாரை கண்ணியப்படுத்துவான்? அவ்வளவு முக்கியமான ஒரு ஆளு, அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு ஆளு, அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆளு, நேர்மையான ஒரு ஆளு, வணக்க வழிபாடுகள் இபாதத்தில் அத்தனையும் நூல் பிடிச்ச மாதிரி மிஸ் ஆகாமல் அப்படியே அழகா அனைத்தையும் செய்வார். அப்படிங்கிற அர்த்தத்தில் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தவில்லை என்றால் இவர் யாரைத்தான் கண்ணியப்படுத்துவார் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த வார்த்தை அவருடைய செயல்பாடுகளுடைய அந்த வெளிப்படையான செயல்பாடுகள்ல அது முக்கியத்துவத்தை விளக்குது நமக்கு. அவ்வளவு அழகா ஒழுக்கமா இருந்திருக்கிறார் அப்படின்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு கவுண்டரா சொல்றாங்க, உம்முல் ஆலாவே, அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். யாரு? உஸ்மான் பின் மல்ஊன் அவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும், அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நானும் ஆசைப்படுகிறேன். அப்படி கேட்கலாம், அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்கலாம். அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிடலான்னு கேட்கலாம். அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சு விட்டான்னு சொல்லக்கூடாது. விட்டாண்டா முடிவு நம்ம எடுத்துட்டான்னு அர்த்தம், மன்னிச்சு விடு அல்லாண்டா முடிவு அவங்க கையில கொடுத்துறது அர்த்தம். அப்ப இந்த உம்முல் ஆலா என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் இவருக்கு கண்ணியப்படுத்தி விட்டானுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கடைசியா சொல்றாங்க, உம்முல் ஆலாவே, நான் அல்லாஹ்வுடைய நபி, நான் அல்லாஹ்வுடைய தூதர், நாளைக்கு மறுமையில எனக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. வல்லாஹின்னு சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாளைக்கு மறுமையில் எனக்கு என்ன நடக்கும் என்பது தெரியாது. இந்த ஒத்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த சஹாபிய பெண்மணி என்ன செய்யறாங்க, சரணடைகிறாங்க. அல்லாஹ்வினுடைய தூதரே, இனிமே நான் யார் விஷயத்தில் இந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. அப்ப என்ன விளங்குது இதுல அப்படின்னா, நம்ம ஒரு ஆளுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. அவுலியான்னு வெளிப்படையாக எவ்வளவுதான் பர்ஃபெக்டா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் தாடி வச்சிருந்தாலும் சரி, தொப்புளுக்கு கீழே தொங்க விட்டுருந்தாலும் சரி, தலப்பாவை கட்டி பின்னாடி சூத்துக்கு கீழே தொங்க விட்டுருந்தாலும் சரி, கிரண்டைக்கு மேல கையில ஊர்த்தி இப்படி இருக்கு நெஞ்சில கட்டினாலும் சரி, ஜிப்பா போட்டிருந்தாலும் சரி, பெரிய தொப்பியை வச்சிருந்தாலும் சரி, 500 முழத்துல தலப்பா கட்டியிருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நேசர் நம்ம சொல்லக்கூடாது. வெளிப்படையான அமல்களை வைத்து ஒருவரை இறை நேசர் என்று தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கக்கூடியவன். எத்தனையோ பேர்களை வெளிப்படையான விஷயத்தை வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெளிப்படையான விஷயங்களை பார்த்தா என்னது, ஆள் பெர்ஃபெக்டா இருக்கு, உள்ள ஓட்டையா இருக்கு. மறுமை நாள் விசாரிக்கக்கூடிய 3 பேர்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தானே. இறைவனுக்காக உயிர் நீத்து போராடி கொல்லப்பட்டவர், உலகமெல்லாம் ஷஹீத் என்று சொல்லப்பட்ட ஒருவரை கூப்பிட்டு அல்லாஹ் மறுமையில விசாரிக்கிறான். உனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் திரகாத்திரத்தையும் நான் தந்தன, எனக்காக நீ என்ன செய்தாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில போராடி நான் கொல்லப்பட்டிருக்கிறேன், இதை காட்டி வேற என்ன செய்ய முடியும்? உண்மைதானே? இந்த உலகத்திலேயே நபிமார்களுக்கு அடுத்த பெரிய ஒரு தியாகம் என்றால் உயிர் தியாகம் தான். அல்லாஹ்வுக்காக களத்தில் இறங்கி போராடி உயிரையே மாய்ப்பது. நம்ம கொள்வதில்லை, எதிரிகளுடைய கையால் வெட்டுப்பட்டு குத்தப்பட்டு கொல்லப்பட்டு சாவுறது, இது இருக்கா இல்லையா? இதான் ஷஹீத், சிறந்தது. சொர்க்கத்துக்கு நேரடியா போயிடுவாங்க, கபருடைய வாழ்க்கையே கிடையாது. அப்படியான ஒரு சிறப்பு. இதை அல்லாஹ் கேட்கும் போது அவர் சொல்றார், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் உனக்காக நான் போராடி கொல்லப்பட்டிருக்கிறேன்,
இதை காட்டிக்கு எனக்கு வேற என்ன செய்ய முடியும் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான், கذبتم, நீ பொய் சொல்ற அப்படின்றான். ஆனா ரியல் என்ன? கொல்லப்பட்டது உண்மை, உலகம் எல்லாம் ஷஹீதுன்னு சொன்னது உண்மை, எல்லாமே உண்மை, மக்கள் எல்லாம் ஷஹீதுன்னு சொன்னார்கள் என்பதெல்லாம் உண்மை. ஆனா அல்லாஹ் இல்லை என்றான், நீ பொய் சொல்றேன்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு சொல்வான், உன்னை எல்லோரும் வீரன் என்று சொல்ல வேண்டும், உன்னை எல்லாரும் பெரிய தியாகி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நீ கொல்லப்பட்டாய். உலகத்தில் அத்தனை பேர் உன்னை சொல்லிவிட்டார்கள், இவனை இழுத்துக்கிட்டு போங்க நரகத்துக்குன்றான்ல. வெளியில நம்மளுடைய பார்வை எப்படி? பெரிய ஷஹீதுன்னு நம்ம சொல்லிட்டோம், பெரிய வீரருங்க களத்தில் இறங்கி எத்தனை பேரை விளாசினார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், நம்ம எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா உள்ளத்துல உள்ளது நாளைக்கு அல்லாஹ் அங்க வச்சு கேட்பான், அப்படியா சங்கதி, இழுத்துட்டு போங்க இவனுக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி என்னது? செல்வம் கொடுக்கப்பட்டவர், வாரி கொடுக்கப்பட்டது மட்டும் இல்ல, கொடுத்த செல்வத்தை வாரி வாரி இறக்கக்கூடியவர். அவரை கூப்பிட்டு எல்லாம் கேட்பான், நான் உனக்கு செல்வத்தை தந்தன, என்னுடைய அருள் கொடைகள் நியமத்துகளை உனக்கு தந்தன, என்ன செஞ்ச எனக்கா? எல்லாம் உன்னுடைய பாதையில வாரி வாரி கொடுத்தேன். அல்லாஹ் சொல்லிடுறான், பொய் சொல்ற அப்படின்ட்டு. ஏன்? கொடுத்ததெல்லாம் உண்மைதான். எதற்காக கொடுத்தான்? தன்னை எல்லாரும் பெரிய செல்வந்தன் சொல்ல வேண்டும், பெரிய கொடை வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ கொடுத்தாய். உலகத்துல எல்லாரும் உன்னை சொல்லிவிட்டார்கள், கொடை வள்ளல்னு சொல்லிவிட்டார்கள், இழுத்துக்கிட்டு போக நரகத்துக்குன்றான். 10 ரூபா கொடுக்கறதுக்கு நம்ம 10 தடவை யோசிக்கிறோம், லட்ச ரூபாய் அசால் நபை கொடுப்பாங்க, அப்படி நம்ம பார்த்துருக்கிறோம். நாங்க பிளாங்க் செக் எழுதிக்கிறீங்க அப்படின்னு என்னது பகட்டுக்கு கொடுப்பாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் நடக்கும். நம்ம வெளிப்படையில பார்த்தா எவ்வளவு பெரிய வள்ளல் தெரியுமா அப்படி நம்ம சொல்லிடுவோம். ஆனா உள்ளத்தை நாளைக்கு அல்லாஹ் மறுமையில் உள்ளதான் விசாரிக்கப்படும், உள்ளத்தை தான் பார்ப்பான் அல்லாஹ். உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக இவன் கொடுத்தானா, அல்லது உலகம் தன்னை போற்ற வேண்டும், தன்னை பெருமைப்படுத்த வேண்டும், தன்னை வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக கொடுத்தானா என்பதெல்லாம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும், நமக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறாரு, எப்படி வாரி வாரி கொடுக்கிறாரு, வீட்டுக்கு யாரும் போய் நின்றாருன்னா அப்படிலாம் நம்ம நினைப்போம். நாளைக்கு மறுமையில தான் தெரியும். அதனால செல்வம் வழங்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்காக செய்யுங்க, அது வேற இல்லை, அதுக்கு சொல்லலை. இதை வெளிப்படையா உள்ள விஷயம் நம்ம பார்த்தாலும் உள்ளம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? நீ உலகத்துல உன்னை எல்லாரும் செல்வந்தன்னு சொல்லிட்டாங்க, இவனை இழுத்துக்கிட்டு நரகத்துக்கு போங்கன்றான். அடுத்து ஒரு ஆலிமை கொண்டு வரப்படும். என்னப்பா சங்கதி, அறிவு ஞானம் கல்வி எல்லாம் தந்திருக்கேன், என்ன செஞ்ச? அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தை அப்படி பேசுறீங்க சொன்னேன், எல்லாரும் இஸ்லாத்து கூட்டம் கூட்டமா வந்தாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க அப்படி இப்படி அவன் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் என்ன நீ பொய் சொல்ற அப்படின்றான். செஞ்சதெல்லாம் உண்மை, அல்லாஹ்வுக்காக செஞ்ச முடியாது பொய். உன்னை எல்லாரும் பெரிய அறிஞர்னு சொல்லணும், பெரிய கிபுலான்னு சொல்லணும், பெரிய அல்லாமான்னு சொல்லணும், பெரிய குத்துபுல் அக்தாபுன்னு சொல்லணும், அதுக்காகத்தான் நீ செஞ்ச, தூக்கிட்டு போங்கடா நரகத்துக்கு நல்லா சொல்லிடுவான். அப்ப இதுல இருந்து என்ன நமக்கு விளங்குறது என்றால், நாம ஒவ்வொருவரும் இறை நேசராக மாற வேண்டும், இறை நேசராக ஆக வேண்டும். நாம அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ் நம்மளை நேசிப்பான், நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான். ஆனா நம்ம உண்மையிலே இறை நேசரா என்பதெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? நமக்கே தெரியாது. அது ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறாங்க தெரியுமா? நகமும் சதையுங்கிறாங்க, ஒன்னா படுத்து கிடக்குறாங்க, ஒரு போர்வைக்குள்ள இருப்பாங்க. மனைவி கணவனை நேசிக்கிறான் என்றோ, கணவன் மனைவியை நேசிக்கிறாள் என்றோ தெரியுமா? தெரியாது. பெற்றெடுத்த பிள்ளைகள் தகப்பனை நேசிக்கிறான் என்பது தெரியுமா? தெரியாது. நாளைக்கு எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து, அப்பனை மோன அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. பெத்து வளர்த்து கொடுத்து வளர்த்து எல்லாம் செஞ்ச மகா அப்பனை அடிக்கிறான். வெளியில என்னது? நம்ம நேசமும் நம்ம சொல்லிடுவோம், உள்ளாக்க பெரிய போரே நடக்குது, பாக்குறமா இல்லையா? கணவன் மனைவி சண்டை, தாயை அடிச்சு ஊட்ட விட்டு விரட்டுறான், துரத்துறான், எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. உள்ளக்க அம்புட்டும் வேஷம், நேசம் நிறைய கிடையவே கிடையாது, ஃபுல்லா வேஷம் தான். நல்லவர்கள் இருக்கிறாங்க, உண்மையிலேயே நேசிக்கக்கூடியவர்கள் இருந்தால் நமக்கு தெரியுமா? நகமும் சதையுமாக இருந்தாலும் ஒன்னாக இருந்தாலும் தெரியுமா? 2 நண்பர்கள், அவன் சட்டை இவன் போட்டுக்குருவான், இவன் சட்டை அவன் போட்டுக்குருவான், அப்படிதான் இருப்பாங்க. உண்மையிலேயே நம்மளை நேசிக்கிறான்னு சொல்ல முடியுமா? சொல்லிட முடியுமா? முடியாது. ஏன்? பஞ்சாயத்து இழுத்து விட்டுருவாங்க, கடைசியில எத்தனையோ குழப்பத்தை உண்டாக்கி விட்டுருவாங்க, எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. அப்போ அண்டி இருக்கக்கூடிய, அடுத்து இருக்கக்கூடிய, அந்யோன்யமா இருக்கக்கூடிய, நெருக்கமா இருக்கக்கூடிய, ஒரு போர்வைகளை படுக்கக்கூடிய இவர்களையே நம்ம நேசிக்கிறார்களா இல்லையா என்பது நமக்கு அறிய முடியவில்லை என்றால், எவனோ ஒருத்தன் அல்லாஹ் அவனை நேசிக்கிறான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்குதா? சொல்லிட முடியுமா? அப்ப நம்ம சிந்தித்து இந்த விஷயத்தில் நீங்க என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நீங்க கையில் எடுக்கிறீர்கள், நீங்கள் தன்னைத்தானே இறைவன் என்று பிரகடனப்படுத்துகிறீர்கள், ஃபிரௌனுடைய வார்த்தையை சொல்கிறீர்கள். ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களை மிகச்சிறந்த கடவுள் இறைவன் சொன்னானே, அந்த வார்த்தையை நீங்க எடுக்கிறீங்க. நீங்க அல்லாஹ் அவனை நேசிக்கிறானா என்பது நீ கண்டுபிடிச்சிட்ட, அல்லாஹ்வுடைய உள்ளத்தை புலந்து பார்த்து இவர் அல்லாஹ்வுடைய நேசர்னு சொல்கிறாய். அல்லாஹ் சொல்லி தந்தது சொல்றதுல பிரச்சனை இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்து சொல்றதுல பிரச்சனை இல்ல. நம்மளா ஒருவரை நேசர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன நம்மளே சொல்ல முடியாது. அல்லாஹ் என்ன நேசிக்கிறான் நான் சொல்ல முடியுமா? இறைவன் என்னை நேசி, நான் அவுலியா என்று. அவுலியானா 2 அர்த்தம் இருக்கா இல்லையா?
நாம அல்லாஹ்வை நேசிச்சாலும் அவுலியாதான், அல்லாஹ் நம்மளை நேசிச்சாலும் அவுலியாதான். இப்ப நம்ம சொல்லக்கூடியது நாம அல்லாஹ்வை நேசிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடியது. அல்லாஹ் இவரை நேசிக்கிறாங்க என்பது எவனும் சொல்ல முடியாது. அவரை அல்லாஹ் நேசிக்கிறாங்க என்பது யாரையும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் யாரை பற்றி சொல்லிவிட்டார்களோ அவர்களை தவிர வேற எவனுக்கு நம்ம அந்த சர்டிபிகேட் கொடுக்க முடியாது, யாருக்கும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம யார் யாருக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா? யார் யாருக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம்? யானையை பெரிய அவுளியாவாக்கி விட்டாங்க. பல்லு கூச்சி விளக்கிட்டு குச்சி வச்சாங்களா இல்லையா, அந்த குச்சியை பெரிய அவுளியாக்கி விட்டாங்க. அதுக்கு பெரிய தர்காவை கட்டி என்ன செய்யுது, எல்லாமே நடக்குதா இல்லையா? நமக்கு பக்கத்துல இருக்குது. என்னது என் மனான் கொண்டானா அந்த ஊர்ல வரவும் கிடையாது, போகவும் கிடையாது. மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி அங்க பக்தாவில மௌத்தா போயிட்டார். அவருக்கு பல நாடுகள்ல கபர் வச்சிருக்கிறாங்க. என்னது வந்துட்டு வரவும் கிடையாது. இந்தியாவுக்கு அவர் விஜயம் பண்ணதாக எந்த ஒரு வரலாற்று குறிப்புமே கிடையாது. அவர் பேர்ல இந்தியாவில் தருகா இருக்குது, ஸ்ரீலங்காவில் தருகா இருக்குது. இப்படி நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொருத்தருக்கு நம்ம சர்டிபிகேட்டை கொடுத்து கொண்டு நம்ம அவர் அவுளியாக நம்ம சைத்தானுடைய நேசராக மாறிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நம்ம சர்டிபிகேட் கொடுக்கிறோம், கடைசியில் நம்ம யாரா மாறிக்கிட்டு இருக்கிறோம், சைத்தானுடைய நேசர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். இதை விட்டு நாம அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவராக, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியவராக மாற வேண்டும். நாமும் அல்லாஹ்வுடைய நேசராக மாற வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.